அவ ஒரு 12 வருஷம் பெரும்பாடு, ரத்த போக்கு, உடம்புல முழுசு ரத்தம் எல்லாம் இழந்து எல்லாம் 12 வருஷம் அவளுக்கு பிளட் லீக் ஆயிட்டே இருக்குது உடம்புல. அவளுக்கு பெரும்பாடு. அப்போ அவ ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறா. 12 வருஷமாங்க பிளட் போயிட்டே இருக்குதுங்க. அவளுக்கு பீரியட்ஸ் அவளால முடியல, தாங்க முடியல. 12 வருஷமா ஸ்டாப் ஆகாம அவ அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. அவ ஒவ்வொரு டாக்டர்ஸா போய் பார்க்க ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போறா. அந்த டாக்டர் நிறைய மெடிசின்ஸ் எழுதுறாங்க. அந்த மெடிசின்ஸ்லாம் யூஸ் பண்றா. யூஸ் பண்ண வியாதி குறையும்னு பார்த்தா ட்ரீட்மெண்ட் எடுக்க வியாதி அதிகமாகுது. உடம்புல உள்ள பலன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆளு மெல்லிஸ் ஆயிட்டே இருக்கிறா. இத கொஞ்சம் நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருத்தங்க 12 வருஷமா தங்க உடம்புல இருந்து பிளட் போயிட்டே இருக்குதுன்னா அவங்க நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய பலன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருடைய மனநிலைமை இப்படிதான் இருக்குது. நம்ம ஒரு கட்டத்துல என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என் லைஃப் முடிஞ்சிருச்சு, இனிமே அடுத்த கட்டத்துக்குள்ள போகவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவ அந்த சூழ்நிலை மத்தியில என்ன விசுவாசிச்சா தெரியுமா? இயேசு என்ன தொட வேண்டாம், இயேசு என்ன பத்தி பேச கூட வேண்டாம், இயேசு என்ன குறிச்சு நீ ஹீலாவன் கூட சொல்ல வேண்டாம். ஆனா நான் நம்புறேன், நான் இயேசுடைய வஸ்திர தொங்கலை தொடும் பொழுது சுகமாவே நம்பினா. அதேபடி அவருடைய வஸ்திர தொங்கலை எல்லாருக்கும் மத்தியில் அவ தொடுறா, ஹீலாகிறா, அவ விடுதலை ஆகிறா. அன்னைக்கு அவளுக்கு சுகம் கிடைக்குது. உங்களுக்குள்ள என்ன ஃபேத் இருக்குது? இயேசு சுகம் கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? இயேசு சொல்றா இன்னைக்கு நீங்க ஹீல் ஆயிருவீங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும், உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா?